பெரிய மனிதருக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு, எத்தனை சிறிய மரவைக்கு, எத்தனை சிறிய மரவைக்கு எத்தனை பெரிய அறிவு இருக்கு. எத்தனை பெரிய மனிதருக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு. வாழ்வியே எனது நாடக மேடை வாட்டு பாடுவேன் கலைமகள் மேடை லட்சியம் இதுவே லட்சியம், லட்சியம் இதுவே லட்சியம். வாழ்வியே எனது நாடக மேடை வாட்டு பாடுவேன் கலைமகள் மேடை லட்சியம் இதுவே லட்சியம், லட்சியம் இதுவே லட்சியம். லட்சியம் இதுவே லட்சியம். வாழ்வியே எனது நாடக மேடை வாத்தி பாடுவேன் கலைமகள் மேடை லட்சியம் இதுவே லட்சியம். இன்னும் மண்ணும் இருக்கின்ற வரைக்கும் நாடகம் அடிக்காது, வீரக்கரத்தில் போர்வா கிடைத்தால் போருக்கு தயங்காது. இந்த உலகில் கிடையாது வாடிய எனது நாடக மேடை வாத்தி பாடுவேன் தலைமகள் மேடை லட்சியம் இதுவே லட்சியம், லட்சியம் இதுவே லட்சியம்.
இதுதான் விஜயபுரி நாடு. விஜயபுரி நாடு என்று விடுப்பார்கள். இந்த விஜயபுரி நாட்டிலே எருமை குடிலே பிறந்து தங்கிலா என்று பெயர் பெற்று எந்த ஒரு குறைவின்றி சீரும் சிறப்போடு வாழ்ந்து வருகிறேன். அப்படி இருந்தாலும் எனக்கோ ஒரே அண்ணன் சென்று அண்ணனை பார்க்கிறேன். உடனே உனக்கத்தான் திரும்பணும். பிறகுதான் எனக்கு திரும்பணும். உங்களுக்கு ஒரு திருமணம் நடந்து என்னுடைய அன்னைக்கு முதல்ல ஆண் குழந்தை தான் நான் திருமணம் செய்து கொள்ள அதிகமான ஒண்ணு. எனக்கு திருமணம் இருக்கணும், ஒரு அண்ணி வரணும், அவன் அழகான ஒரு ஆண் குழந்தை பெற்றுக்கணும். அந்த ஆண் குழந்தை தான் நீ திருமணம் செய்யப்படலாம். ஏமா என் மகன் வளர்ந்து வாழவிடாத தருவாகி உன்னை பார்த்து அண்ணா கூப்பிட மாட்டான், பாட்டி என்ன கூப்பிடுவான், அவனையே கல்யாணம் பண்ணி போறீங்க. அண்ணா இருந்தாலும் எனக்கு திருமணம் சொன்னீங்களே, என்ன நம்ம வீட்டுல வாழுங்க, நம்ம வீடு இருக்கிற நிலைமைக்கு இப்போது அவசியம் தான். நான் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டுமோ அதை தகுந்த நேரத்தில் செய்யணுமா. ஆகினால் உனக்கு திருமணத்தை செய்த அழகு பார்த்து கோட்டை வைக்க தெரியுமா. அப்படி தங்கா திருமணம் மாலையிட்டு மனமுடிக்க திருமண நாள் வர வேண்டும். பூந்தேரில் நீ அமர்ந்து ஊர்வலமாய் வர வேண்டும். மாலையிட்டு மனமுடிக்க
மனமுடிக்க திருமண நாள் வர வேண்டும் பூந்தையரில் நீ அமர்ந்து ஊர்வலமாய் வர வேண்டும் மாலை கேட்டு மனமுடிக்க அடிமடியில் நெருப்ப கட்டி வச்சு எடுத்தோம் ஒண்ணு அவங்களுக்கு தான் தெரியும் கத்துனாங்க தாயில்லாத பிள்ளைங்க உண்மைதான் தாய்க்கு தாயாகும் தந்தைக்கு தந்தையாகும் மாதுவத்தை சீராட்டி வளர்த்தவன் என் அண்ணன் உனக்கு திருமணத்தை செய்து வைத்து விட்டார் என் கடமை செய்தவனா நீங்க சொல்வதெல்லாம் வாஸ்தவம் தான் இப்பொழுது சவரம் வைக்கிற விலை என்ன சவரம் வைக்கிற விலையா சவரம் கம்மியானமா விக்குது எவ்வளவு விக்குது 1,25,000 ரூபாய் எத்தனை சவரம் கடமை வாங்கிக்கிறேன் அப்படியா அப்படியே வீட்டிலே இப்பொழுது ஒரு வேலை கல்விக்கு கூட வழி இல்லாமல் வர மாப்பிள்ளை எத்தனை சவரம் கேட்கணும் என்னென்ன வட்டி கேட்கணும் எப்படி நான் உன்னால திருமணம் செய்ய முடியும் நீ கேட்கிறேன் உனக்காகவே பிறந்தவர் நம்ம அத்தனை சேகர் உனக்காக காத்து கொடுத்தார் சேகருக்கு தபாவுன மனப்படுத்தி வைக்க போறேன் ஆமாமா அந்த திருமணம் நான் வீணா குறிச்சிட்டேன் அப்படியா ஆகினால் திருமணத்தை முடிப்பது எப்படி எப்படின்னா ஐயா வீட்டுக்கெல்லாம் இது எல்லாம் பூ பந்தல் போடணும் பச்சை வாழை மர தோரணங்கள் ஆடணும் ஆறு வச்சு அழைக்கணும் கட்சி ஏறி வைக்கணும் கல்யாண 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 சாப்பாடு போடவா என் தங்கத்துக்கு 10 புள்ள பிறக்கணும் அதுக்கு பாவாட சட்டை செஞ்சு கொடுக்கணும் மாமாடி அடைக்கணும் மழலை மொழி பேசணும் கல்யாண 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 சாப்பாடு போடவா இப்படி எல்லாம் உனக்கு திருமணத்தை செய்து வைக்கணும் ஆசையோடு காத்திருக்குமா இருந்தாலும் காலையில் இருந்து அடுத்து வேலை முடிச்சுட்டேன் நான் வேலைக்கு போகணும் நான் வேலைக்கு போய் சீக்கிரமா வரேன் சாப்பாடு காலியம்மா சாப்பாடு செய்யலண்ணா ஏமா அரிசி காலி ஆயிடுச்சு ஏமா கிட்ட அறிவு இருக்கா அறிவு இல்லையா அரிசி காலி அவனுக்கு முன்னாடி சொன்னா அரிசி வாங்கிட்டு வர முடியும் நேற்றே சொல்லியிருந்தா வேலைக்கு போயிட்டு வரும்போது அரிசி வாங்கிட்டு வந்துருக்கேன் பக்கத்து வீட்டு அனிதா கூட ஆட்ட ஆடுங்களா எந்த நேரம் பார்த்தாலும் விளையாட்டு வெளியே போச்சு அப்படியே அடிக்க போற உண்டு காலையில 2 பசங்க சேர்த்து விளையாட்டு ஒரு பெண்ணா பிறந்தா வயதுக்கு வந்து குடும்பத்துடைய பக்குவத்தை தெரிஞ்சுக்கணும் விளையாட்டு குடும்பமா போடுவாங்க பாத்துனா கேவலமா பேச மாட்டாங்க ஏன் தெரியுமா பெண்களுக்கு தாய் தந்தை வளர்த்திருந்தா இந்த பெண்ணு ஒழுங்கா இருப்பா அண்ணனுடைய பாதுகாப்புல வளர்த்துவேன் ஆயிரம் பெண்ணா ஆடிட்டு நடக்க சொல்லுங்க சரி தனியா இருக்கா தண்ணி கூட எடுத்து கொண்டு வரவே தண்ணி கூட எடுக்கல காலையில என்ன விளையாடுகிறேன் வாங்கி போறவங்க அண்ணா நீங்க சென்று கடைக்கு அரிசி வாங்கி வருவதற்குள்ளாக வாழ்க்கைக்கு சென்று நான் ஜாம் கொண்டு வந்தேன் அப்படியா ஆமா கங்கா சரி நான் இப்போதே வேலைக்கு போயிட்டு அரிசி வாங்கி வந்துடுறேன் போயிட்டு தண்ணி எடுத்து சீக்கிரமா வா ஆனா ஒண்ணு குளக்கரைக்கு தண்ணி எடுக்க போகும்போது குளிச்ச தலை நிமிராம போகணும் ஏன் தெரியுமா நான் கட்ட பசங்க மொட்டை பசங்க அதிகமாயிட்டாங்க ஏன் வீட்டு பொண்ணு ஏமாறுவா எப்ப தலைவர்கள் பாத்துக்கலாம் ஆகினால அந்த சீர் வடிக்கலாம் நீ போகவே கூடாது எந்த ஆளுநர் எழுத்து பரக்கூடாது அங்கே அத்தனை சேகர் நாம இருக்கும் கடைத்தரைக்கு சென்று அரிசி வாங்கி வருவதற்கு முன்பாக குளக்கரைக்கு சென்று ஜலம் கொண்டு வர வேண்டும் எப்படி போக வேண்டும் தெரியுமா